அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், யாரிடமும் சொல்ல முடியாத எங்கள் மனக்கவலைகளை உணர்ந்தவனே, யாருக்கும் தெரியாத எங்கள் கண்ணீரை காண்பவனே, எங்கள் ரப்பே, எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. ஆமீன். என்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் மகிழ்ச்சியாக மாற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, 15 நொடிகள் போதும் வருமானம் அதிகரிக்கும், உணவு விசாலமாகும், பணம் வசதி பதவி உயர்ந்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ர். ஃபஜர் நமாஸ் முடிந்தவுடன் இந்த திக்ரை ஓதவும், மக்ரிப் நமாஸ் முடிந்தவுடன் இந்த திக்ரை ஓதவும். சுபஹானல்லாஹி அல் மீசானி முன்தஹல் இல்மி வ மபலஹுர் அர்ஸவ் வஸினத்துல் அர்ஷ். இதன் அர்த்தம், அல்லாஹு தாலா புனிதமானவன், அவனுடைய புனிதத்தை நான் வாழ்த்துகிறேன். மீசான் அளவுக்கு பரிசுத்தமானவன். நமது விஞ்ஞானம் அறிவு கடைசி வரைக்கும் அவ்வளவு விசாலமானவன். இறைவனுடைய அந்த பரிசுத்தத்தை புனிதமானதை நான் வாழ்த்துகிறேன். இறைவனுடைய அர்ஷ் எவ்வளவு மேலானது, சிறப்பானது. அந்த அளவுக்கு இறைவனுடைய பரிசுத்தமானதை புனிதமானவற்றை நான் வாழ்த்துகிறேன். இதுதான் இந்த திக்ரின் அர்த்தம். இதன் சிறப்புகள் நீண்ட ஆயுளுக்காகவும், திடீர் மரணத்திலிருந்தும், பகைவிலிருந்து பாதுகாப்புக்காகவும், உணவில் விசாலம் கிடைக்க, வருமானம் அதிகரிக்க, சம்பளத்தில் பர்க்கத் கிடைக்க, வருமானம் இன்னும் அதிகரிக்க வேண்டும், செய்யக்கூடிய தொழிலில் நிம்மதி பர்க்கத் கிடைக்க, சக்கராத் மோசமான மரணத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கிடைக்க, எல்லாவற்றுக்கும் நம்ம இந்த துவா கேட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரும் துவா கேட்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே இந்த திக்ர் கேட்டு பயனடையலாம். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான பொன்மொழி, உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுபவர் கருப்பு நிறமுடைய உலர்ந்த திராட்சை பழம் போன்ற தலையை உடையவராக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்கள், அவர் சொல்வதை கேட்டு நடங்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அனஸ் ரஸியல்லாஹு அன்ஹு, புகாரி 693. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.